நான் என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குற? சாரி. என்ன சாரி பாவட அன்றாருன்னு. இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா? யார் மேல? என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க நீ. இடிச்சோன கிருன்னு சுத்துற இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன. இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசென்ட்டா முடிச்சுக்க. எப்படி? உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மண்ணு கேட்டு கண் எமைக்கிறதுக்குள்ள ஓடி. என்னது? என்னைய டீசென்ட்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ. இதே மேட்டர் என் ஏரியாவில் செஞ்சிருந்தா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி நொறுக்கு நொறுக்கு ஒடிச்சிருப்பேன் தெரிஞ்சுக்க. ஏன் இங்கே நொறுக்கு? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறாடி. லீவா இருக்கணும் இன்னைக்கு எனக்கு. லீவ போடு. போடு லீவ. லீவ் போட முடியாதுயா. சரியான ஆம்பளை யாரோ ஏரியா கோயா. ஏதோ ஏரியா. ஏரியாக்கு வாயா நீ. ஏரியாக்கு வா. ஏரியா சொல்லு. வாடா நீ, வாடா நீ. ஏய், உன் ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடா. நீயா கண்டுபிடிச்சு வாடா. என்ன சொல்லி விடுற? ஏய், உன்னை கண்ட பாடல பேரை மாத்திக்கிறேன். ஏய், பேரை சொல்லிட்டு போடா. ஏய் செல்வம், யார்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? அதுவா? அது ஒரு டம்மி பீஸ்ப்பா. சரி வா போலாம். போலாம். இரு, கலெக்ஷன் கொடுத்துட்டு வந்துடுறேன். செல்வம், தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாயேன். நல்லா கால பிடிச்சுக்கமா. எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. அடி பாவி சிரிக்கி தள்ளி விட்டு போறாளே. ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. இதான உன் ஏரியா? ஆமா. அதான் வந்துட்டேன்ல, பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற. மணி என்ன? நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. மதியம் 3. அதுக்கு 2:59 வந்ததுன்னா என் ஆளு இவனை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச. ஏன் நீ வேணாடி? மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக அந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துடுறான். வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன். டேய், தெருவுக்கு வாடா, வாடா நீ தெருவுக்கு வாடா. சொல்லிட்டு போ. வாடா நீ அங்க வந்து வாடா, வாடா சொல்லு. வாடா நீ, வாடா நீ, வாடா. வாடா. டேய் சொல்லுடா, வாடா. வாடா. யார் அது? அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஓ வர முடியுதா? இங்கதான் எங்கேயோ இருக்குது. இரு விசாரிச்சு. சரி கேளு. யோ, யாரு அப்படி தெருவு மரத்துக்கு நிக்கிறது? ஆள் வளர்ந்துக்கு இதான உன் தெரு. இப்ப அடி. இரியா, யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. அங்க பாத்தியா? எங்க? அது என்னது? நீயே சொல்லு. குழந்தையா? அது கூட தெரியல உனக்கு? சரி, அதுக்கு என்ன போ? குழந்தைங்க முன்னாடி எல்லாம் நான் ஃபைட் பண்றேன் கிடையாது. ஏன் அப்படி? என்னுடைய முரட்டத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சுக பூரா வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக. ஓ, தூய தமிழ். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு செய்வோமா? என்ன? இந்த குழந்தைகளை அனுப்பிச்சிட்டு நாம ஃபைட் பண்ணுவோம். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? இதை என்னத்தோட வீட்டு பக்கம் கந்தராயிரம் மணியா? டேய் பாத்துடா. அம்மா. சரி, வீட்டு அட்ரஸ் சொல்லு. வீட்டு எதுக்கு நான் கேக்குறேன்? ராசங்களா தரப்போற வீட்டை கேக்குறேன் நீ. டேய், வீட்ல ஃபைட் பண்ணுவோம், அட்ரஸ் சொல்லு. வாடா நீ, வாடா. அட்ரஸ் சொல்றா. டேய் வாடா. சபாடா, ஒரு மனுஷன் வீடு வந்து சேர்றதுக்குள்ள எவ்வளவு இதான உன் வீடு. வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்? வேற வேற துணைக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு. எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கிவான்னு சொன்னா உடனே சொன்ன இடத்துக்கு நான் சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? ஆஜிபதி வர ஆஜிபதி உன் வீடு தான் கூப்பிடலடா. வந்துட்டல வாசல். வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. பிடிச்சிருக்கா? பிடிக்கல. என்ன அந்த பொம்பளை பிடிச்சிருக்காங்க, நீமா பிடிக்கலங்கிற என்ன? ஆமா, இந்த வீட்டை வாடகைக்கு பார்க்க வந்தேன். வீடு பார்க்க வந்தவனா நீ? ஏய்யோ, இதை ஏன் முதல்ல சொல்லல? ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கேன், அள வச்சு வடிக்க பாக்குற? சும்மா ஒரு டைம் பாஸ். டைம் பாஸ்ங்க. ஆமையா, நான் போற இடத்துக்குள்ள நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நானும் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூடயே டிராவல் பண்ணா இந்த வீடு.
எங்க இந்த பொம்பளை இந்த மயாய் ஏன் மாமி நான் தான் ஏற்கனவே குடியிருக்கேன்ல அப்புறம் இன்னொரு தடவை கொண்டாந்து உள்ள சொல்லுறேன். நீ தான் 3 மாசமா வாடகை குடுக்கலையோ அதான் வேற ஒருத்தருக்கு வாடகை விடலான்னு இருக்கேன். இரு உன்னை வச்சுக்கிறேன். நான் 2 பேரை ஏற்கனவே வச்சிருக்கேன். 2 பேரையா? சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். வாடகை கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டோம். வாடா. 2 பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. போதும் போதும் பிஞ்சு கை பிஞ்சிர போது. பல பீதிகளுக்கு பிறகு எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த உன்ன மாமி முனிமா கடவுள் என் ரூம் டாக்கிட்டான். God is great. கோர்த்து விட்டா வடிக்க பாக்குற இரு உன்னை வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. என்ன? இந்த வீட்ல நீ எங்க வேணாலும் உட்காரலாம், படுக்கலாம், பெறலாம், உருளலாம். அதுக்கு பூரா உனக்கு பிரீடம் தர்றேன். தேங்க்ஸ். ஆனால் எந்த காரணத்தை கொண்டோ இந்த கதவை திறக்கவோ எதிர்த்த வீட்டை பார்க்கவோ கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா இந்த பிறவியில நான் தொடர்ந்து வாழணுமா வேணாமாங்கிற முடிவே அந்த பியூட்டி கிட்ட தான் இருக்கு. புரியலையே. சொல்றேன்ப்பா. ஒரு நாள் என்கிட்ட வேலைக்கு இருந்தவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஆஸ்பத்திரியில சீரியஸ் ஆகிறான். சாகிறதுக்கு முன்னால என்னை ஒரு தடவை பார்க்கணும்னு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வர சொன்னான். ஆமா இப்ப எதுக்காட கால்கள் எல்லாம் கட்ட போட்டு இங்க வந்து படுத்து கிடக்குற நீ? அப்படி கேளுங்க. கேட்டாச்சுல்ல? 6 மாசமா தெருநாய் மாதிரி நாயா பைய அலைஞ்சு ஒரு பொண்ணை லவ் பண்ணையா? ஆனா அவன் லவ் ஏத்துக்கல. அப்ப ஒன் சைடு லவ். அந்த வேலையை தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி நான் மாடில இருந்து குதிச்சுட்டேன். கரெக்ட் தானே? ஓ முகர கட்டிக்கு உன் லவ் ஒர்க் அவுட் ஆகல, நீ தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்க. இதுக்கு எதுக்கு செவனையும் போயிருந்தா என்ன இங்க கூட்டி வர சொன்ன? நான் பட்ட வேதனைய அவளும் படணும். அவ படணுமா? அது எப்படா முடியும்? அவ ஒருத்தர லவ் பண்ண அவன் அவளை ஏமாத்தணும். டேய் இது எதுக்கு என்ன சொல்ற நீ? காரணமா தான். என்ன? அவளை நீதான் லவ் பண்ண. நானா? டேய் என்ன கிட்ட கொடுத்துற நீ? உங்களால முடியும். ஏன்னா என்னை விட நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி. ஒரு ஜாடியில பார்த்தா வால்யமயம் கமல் மாதிரியே இருக்கு. கமல் மாதிரியா? Is it? அவளை நான் லவ் பண்ணி ஏமாத்துறேன்டா அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ணவா? சத்தியம் பண்ணுங்க. இருடா. இருடா. வச்சுடுங்க. இப்படி சாப்பிடுறான் சாம்பு சந்தோஷமா சாப்பிட்டு. யோசிச்சு டேய் என்னடா செத்துட்டா? அவனே எங்க செத்தான்? நீதான் சத்தியம் பண்ணி சாவடிச்சிட்ட. அடிங்க ஒண்ணு. சாவடிச்சறான். ஏன்டா செவனையில போய்ந்தவன தரதரன்னு எடுத்துட்டு வந்து சத்தியம் பண்ணி விட்டு சாவடிச்சுட்டு பழிய ஏமாள போறீங்களா? காதலாவது கத்திரிக்காவது எது நடக்காது. நடக்குமா? யாரா அந்த பயலுக? நாங்க இவனுடைய அண்ணனுங்களா? அண்ணங்களா? அட அரமண்ட அயோக்கிய பயலே, உன்னை அனாத பையன் நினைச்சனடா. இப்படி தடிமாட்டு பிள்ளைகளுக்கு தம்பின்னு ஒரு நாளாவது சொல்லியாடா? அந்த 2வது அண்ணன்டா. உடல் குடிங்கி 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 கோவிந்த. 3வது அண்ணன் கால வெட்டி கருப்பையா. நான் தான் மூத்த அண்ணன் தலைவட்டி ராசு. ஐயா பேரெல்லாம் டெரரா தாயா இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் தம்பியை ஏமாத்தினால அவளை காதலிச்சு ஏமாத்துறன்னு சத்தியம் பண்ண பாரு. ஆமா அத முடிக்கிற. அப்பதான்டா என் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையும். ஏண்டா இப்படி சுத்தி பாத்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான்? ஏத்துக்கங்கண்ணே, அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம். அந்த சொட்டையும் லவ் பண்ணதே தப்பு. அவன் லவ் நீ ஏன் அண்டர்டேக் பண்ண? அது வேற ஒண்ணும் இல்லப்பா. அவன் என்கிட்ட சத்தியம் வாங்குறதுக்கு முன்னால என்ன பார்த்து வாழ்வே மாயன் கமலஹாசன் மாதிரியே இருக்குன்னு ஒரு பிட்ட போட்டான். அதுல லைட்டா செழிப்பாயிட்டு. வாழ்வே மாய கமலஹாசனா? ஆமாப்பா. அப்படியா சொன்னா? ஆமா. ஐயோ ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற? படம் பார்க்காம ஏன் ஸ்டைல் ஒத்துக்கிட்ட? என்னப்பா வேமா சொல்ல பதறு எனக்கு. ஏன் வாழ்வே மாய கிளைமாக்ஸ்ல கமலஹாசன் செத்துருவாரு. பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. காலங்காத்தால ஏன் இப்படி அழகுறை ஆடிட்டு இருக்க? செல்லா, சில பெண்களுக்கு ஆண்களுடைய பேஸ்கட்டை விட பேர்பாடிதான் ரொம்ப பிடிக்கும். ஆகையினால இந்த மார்பலக காட்டி மயக்கத்தான் வெறி கொண்டு போகிட்டு இருக்கேன்.
இந்த பொண்ணை வெளியே வர வைக்கிறதுக்கு என்ன பாட்டு பாடலாம்? கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் வந்து விட்டால் வசந்த சேனை. காதல் என்று அர்த்தம். கடலை காதல் பாட்டு பாடிக்கிறதுக்கு சூத்த கத்து சூப்பில் அடிக்கிறது நான் தாண்டா. இவங்க தானே. என் தம்பிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல ரொமான்ஸ் பண்றா இல்ல ஏத்திடுவேன். ரொமான்ஸா? உங்களை வச்சுக்கிட்டு எப்படா ரொமான்ஸ் பண்றது? என்ன பண்ணலாம்? ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதல் நான் தான் என்று என்று அந்த பொய்யில் வாழ்வேன். லூசு குடத்தை குப்புற வச்சு அடிக்கிற லூசு. டேய் வாங்க. என்ன அதுக்காண்டி லூசுங்க 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 இஷ்டத்தண்டி ஆம்பளே மரியாதை. என்னடா முறப்பு? என்ன முறப்பு? கழுதை புடிங்கி இப்படி வர ஆஸ்கர். ஏமலே கை வச்சியா? எப்படி நீ என்னென்னலாம் பண்ண? இது சும்மா, இனிமேதான் உனக்கு இருக்கு. வரட்டா? ஐயோ ஓடுகிறீ அங்கேயே பாத்து என்ன அர்த்தம்? போய் தொலைங்க. ரெண்டே கொடுத்து எல்லாத்தையும் கவர் பண்ண என்னால முடியலையே. நம்ம கூட நீ குடிதடி கொடுத்த எங்க வச்சிருக்கு பாருங்க. இருமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. நல்லா இருக்காருமா. ஐயோ ஆபத்துக்கு பாவங்களை சொல்றத கேளு. என் மானத்தை வாங்குறாங்க, புடவை விட மாட்டேங்கிறான். நீங்க பார்த்து இந்த புடவை போய் இவனை பார்த்து ஒண்ணு என் பையனை அடிச்சது இல்லாம என் பொண்டாட்டி சேலைய உருவிட்டா. அப்ப இவ்வளவு நேரம் ஒரே குடும்பத்துலதான் மாட்டிருக்கேன் நானு. உன்னை என்ன போட்ட பாரு. கட்டி பிடிக்கிறப்பா. இல்லையா வேட்டியாச்சும் அவுத்துக்குற அமன கட்டியா இருக்கட்டா. சொன்னா புரிஞ்சுக்கப்பா. டேய் டேய் யாரு? அட பாவியா நீங்க தானா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஏண்டா ஏற்கனவே ஒரு தம்பிய பறி கொடுத்துட்டு இன்னொரு தம்பிய பெட்ல பறி வச்சுட்டு சத்தியத்தை காப்பாத்துன்னு உன் பின்னாடியே நாயா பைய அலையிற. நீ என்ன பட்ல பிராண்டே கலந்து அதுல புதுசா ஒரு போதை அனுபவிக்கிறியோ? தம்பி சொல்லுடா. இரியா எல்லாம் ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன். என்னடா பெரிய ரீசன்? ஐயோ அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு முன்னால முதல்ல அவங்க அம்மாவை கரெக்ட் பண்றதுக்கு அந்த பன்னு ஒரு ஓரமா நின்னு பாருங்க. சாமி கேட்ச் இட். கும்மல் பண்ணுது. ஐயோ பாண்டி ஆண்டி எங்க டாமி ஃபேமிலி ஆளுங்க தவிர யார்கிட்டயும் பழகினதே இல்ல. இப்படி யார் பாடியில தூங்குனதே இல்ல. எப்படி கிடக்கு? குவார்டர்ல வாட்டரே கலக்காம அப்படியே சாப்பிட்டா இப்படி கிடக்காம வேற எப்படி கிடக்கும்? உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. பாரதி இங்க பாரு நம்ம டாமிய. அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே. டார்லிங் டாமி படுத்த இதே மடியில உன்னை நான் படுக்க வைக்கல. என் பேரு ஸ்டைல் பாண்டியனா. அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டி, போன வாரம் முதுமலை காட்டுக்கு போயிருந்தேன். அப்ப திடீர்னு வழிய மறைச்சு ஒரு புலி வந்து நின்னுச்சு. புலியா? அது என்ன பாக்க நான் அரை பாக்க அது என்ன பாக்க இப்படியே மாறி 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 பாத்துக்கிட்டே இருந்தோம். என்ன நினைச்சிட்டு தெரியல, டக்குன்னு ஜம்ப் பண்ணி வந்து என் மடியில படுத்துருச்சு. அப்புறம் என்ன, எனக்கு சாப்பிட வச்சிருந்த புளியோர எடுத்து அந்த புளிக்கு 4 வாய் ஊட்டி விட்டேன். புலிக்கு புளியோதரையா? ஆமா ஆண்டி, இப்ப உள்ள புளி எல்லாம் புளியோர தயிர் சாதம் வெண்பொங்கல் எல்லாம் சாப்பிடுதுங்க. என்ன உள்ள கடம்பட கடம்படன்னு ஒரே கரைச்சலு? அது ஒண்ணு இல்லைங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஆகட்டாண்டி. பயவலிக்கு கொஞ்சம் கொஞ்சமா போத தெரியுது. என்ன பண்றது, இருக்கிற கட்டி ஊத்தி விட்டுருவோம். இரு ஏன் உருமுற? பழகிருச்ச பக்கி. டீ ஆண்டி இல்ல காபி இல்ல டீயே கொடுங்க. ஐயோ இந்த நேரத்துல எதையாச்சும் கேட்டுட்டு இருக்காங்களே, குடிச்சு தொலை குறங்க. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஐயோ அந்த ஆண்டி வேற வந்துருவாளே, இப்ப என்ன பண்றது? அம்மா நான் மறந்தாப்புல டீ சொல்லிட்டேன், நீங்க கொஞ்சம் காப்பியே போட்டு கொண்டாங்கம்மா. அப்பாடா கொஞ்ச நேரம் சமாளிக்கலாம். ஏய் இந்தா
ஐயோ அதுக்குள்ள போத ஓவராய் வரத்துக்கிடுச்சு. எந்திரிமா. ஏய் ஐயோ லவ்வுக்காக கண்ட கண்ட நாய் வாயிலெல்லாம் என் வாயை வைக்க வேண்டியதா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? இந்த அம்மா வேற வந்துருவாங்க. அம்மா காப்பி வேணாம், பால் கொடுத்துருங்க. இவன் என்ன லூசா? ஏமா வீட்டுக்குள்ள விடுற? சும்மா இரு. ஐயோ பரம்பரை குடியார மாதிரி காலை பொழந்துகிட்டு கிடக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தை கடத்துவோம். அம்மா எனக்கு காப்பி வேணாம், பால் வேணாமா, போன் வீட்டா கொடுங்க. போன் வீட்டா. கடவுளே, லாரியில் அடிபட்ட நாய் மாதிரியே கிடக்கு. இந்த நாய் பைக்கி நான் இப்படி எழுப்புவேன். மாட்டிச்சா கரண்ட வச்சு கிளப்பிட வேண்டியதான். ஓல்டேஜ் ஹெவியா இருக்கும் போல் இருக்கு. இந்த வெட்டி விட்டுது. எந்திரிக்க மாட்டேங்குது. செத்துக்கிட்டு போச்சாண்டியே. ஆண்டி சூடான பால்ல கொஞ்சம் ஆரிச்ச மிஸ் பண்ணி அரை ஆத்தி ஒரு அரை மணி நேரம் கண்டு நல்ல பச்சை தண்ணியா சூடா கொண்டாங்க. அச்சோ உளர ஆரம்பிச்சுட்டே. நாய் காட்டி கொடுக்காட்டாலும் என் வாய் காட்டி கொடுத்துட்டு போகுது. என்ன கருகிற தகுதி எங்க குளிந்து விட்டு எரியுதே. ஏன் எந்திரி யாரே? அது உடனே கட்ட நாயே பயிர மேல போட்டு தொலைஞ்சிட்டு. அப்பாடா. என்ன பாண்டி இது? அது வேற ஒண்ணும் இல்லாண்டி, திடீர்னு டாமிக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதான் மனசு கேட்காம ஒரு டவுல் எடுத்து புத்தி மாடியில் உட்கார வச்சிருக்கேன். அப்படியா? குளிருதா டாமி? என்ன டிவில என்ன ப்ராப்ளம் பாரதி? இந்த கேபிள் கார கனெக்ஷனை சரியா குடுக்கலப்பா. அத ஏன்ட்டு சொல்லணும் தானே, நான் எதுக்கு இருக்கேன்? அந்த வேலையும் உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? லோயர்ல இருந்து அப்பர் வரைக்கும் அலசலத்துல அழைச்சிருக்காண்டி. ஐயோ வாயை கொடுத்து மாட்டேனே. என்ன செய்யறது? ஆண்டி இப்ப ஆண்டனா திருப்பி பாருங்க ஆண்டி. கொஞ்சம் லெஃப்ட் பாண்டி. இப்ப ஆண்டி கொஞ்சம் ரைட். போனா டேய் அங்க என்னடா பண்ற? ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டனாவை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. ஆண்டியை தாத்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது? ஆண்டியை கரெக்ட் பண்றியா? ஐயோ இல்ல ஆண்டி, ஆண்டனா கரெக்டா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா நம்ம ஒண்ணு கேட்டா அவன் ஒண்ணு சொல்றான். டேய் எங்களுக்கு ஆண்டியா இல்ல ஆண்டனாவா? ஆண்டி கூப்பிட்டியாப்பா? இல்ல ஆண்டி, ஐயோ என்னால முடியலன்னா பரவாயில்ல, நீ கீழே வந்து. ஆண்டி இத கரெக்ட் பண்ணாம என்னால கீழே இறங்க முடியாது. பாருங்க தெரியுதா? ரைட் திருப்பு. இப்ப டேய் இருங்கடா, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? சரி ஆண்டனா திருப்புப்பா. இப்ப பாருங்க ஆண்டி. தெரியலையே. எந்த ஆங்கில போனாலும் ஆண்டியை கரெக்ட் பண்ண முடியல. இவங்க படுத்துற பாடு பத்தாம இந்த நாய் வேற அரைப்பகுதியில கத்தி தொலைது. இப்ப ஆண்டி மேல கொஞ்சம். இப்ப டேய் கொஞ்சம் கீழே பாண்டி. இன்னும் தெரியலையா? ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரு ஆண்டி. ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி. ஆண்டி பாரு. ஐயோ ஆண்டி ஆண்டி ஆண்டமா ஆண்டி காப்பாத்துங்க ஆண்டி. ஆண்டியை கரெக்ட் பண்ண வந்தா ஆண்டராவை கரெக்ட் பண்ண விட்டு அந்த ரத்தத்தை விட்டாலே நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ சிப்டாய் ஐயோ காப்பாத்துங்க. இது என்ன அப்படி பாக்குது? அட அற போத நாயே. இன்னொரு குவார்டர் கேக்குதா? இந்த வா இதோட நிறுத்திக்க. மறுபடியும் பிராந்தி பீருன்னு எதிர்பார்த்த முதல்லையாச்சும் கரண்ட் ஷாக் வச்சு எழுப்பி விட்டேன். இப்ப அதே கரண்ட் வச்சு கொண்டே போனே. என்ன வருது? குவார்டர் நினைச்சு வாட்டர் பாட்டில புடிச்சிருச்சு. அடி பாவி சிரிக்கலாம். ஆத்தாள் மேல ரெண்டு வேடிக்கை பாக்குறாங்களே. இங்க என்னாச்சுன்னு வந்து பாப்பாங்களா? அங்க போய் பாக்க